வாக்கு வன்மை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஜாதகத்தில் அதாவது அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையை பற்றி அதை நம்ம அறிஞ்சிக்கலாம். பொதுவாக லக்னத்திலேயோ அல்லது 2ஆம் இடத்துலையோ சுப கிரகங்கள் அல்லாது சூரியன், செவ்வாய், சனி இது போன்ற கிரகங்களுடைய சேர்க்கை பெறும் பொழுது அவருடைய பேச்சு என்பது மிகவும் கடும் சொற்களாக இருக்கும். குறிப்பாக 2ஆம் இடத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவருடைய பேச்சு என்பது ரொம்ப கடும் சொற்களாக இருக்கும். யாரையுமே சட்டம் பண்ணவே மாட்டார். அவருடைய தயவு தேவை, நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்கு தேவை அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு வராது. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கடும் சொற்களை பேசி முடித்ததுக்கு பிறகு நம்ம பேசுனது தப்புன்னு அப்புறம் உணர்வார். அதுவும் மற்ற கிரகங்கள் 5ஆம் இடம், 7ஆம் இடம் போன்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு அந்த மாதிரி யோசனைகள் ஏற்பட்டு நம்ம பேசுனது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுவார். ஸோ 2ஆம் இடத்தில் இது போன்ற சூரியன், சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கும் பொழுது அவருடைய வாக்கு வன்மைங்கிறது ரொம்ப கடும் சொற்களாக இருக்கும். ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.